ஆமா சார், லோனுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியா இருக்கு. நாளைக்கு நீங்க எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் சார். 10 மினிட்ஸ்ல எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. சார், சார் கூப்பிடுறாரு. நீ பாட்டில் கதவை திறந்து உள்ள வர, கதவை தட்டு வரனா டீசன்சி மரியாதை எல்லாம் தெரியாது. நாலுல இந்த மரியாதையை கத்துக்க. நாளைக்கு தானே, பார்க்கலாம். கொஞ்சம் கூட நேரமே சரியில்லை. ஒரு பியூன் கூட நம்மள மதிக்க மாட்டான். ச்சே. நான் பேங்க் மேனேஜர்ட்ட எல்லாம் பேசிட்டேன். நீங்க பேங்க்கு போங்க, அவங்க சொல்ற இடத்துல நீங்க சைன் பண்ணுங்க, எல்லாம் ஓகேவாயிடும். ஓகே சார். நாளைக்கு காலையில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இனிஷியல் லோன் செக் வாங்கிட்டு ஏஜிஎம் மீட்டிங்க்கு முன்னாடி நீங்க வந்துடணும். ஓகே சார். சார் கூப்பிட்டீங்கன்னு நீங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க. நீங்க கூப்பிட்டீங்களா சார்? இந்தாங்க ராஜு. என்ன சார் இது? உங்க டெர்மினேஷன் ஆர்டர். உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு, நீங்க வீட்டுக்கு போலாம். என்ன சார் திடீர்னு? இதுன்னு இல்லைங்க, உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். நேத்து கூட இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டெட்லைன்னு சொல்லியிருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க லோன் செக் கொண்டு வரலையே. சார் இப்பதான் பேங்க் மேனேஜர் கிட்ட எல்லாமே பேசி சாதகமா செட் பண்ணிருக்கேன் சார். நாளைக்கு மறுநாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். இந்த 2 நாளுக்குள்ள லோன்லாம் முடிச்சிருவேன் சார். எல்லாம் கடந்து போச்சு ராஜு. உங்க டெட்லைன் 5 மணியோட முடிஞ்சு போச்சு. உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு. குட் பை. ஆனா பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கம்பெனியை தப்பான வழியில கைட் பண்ணதுக்காக என் வக்கீல் கிட்ட இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சார் போதும், நிறுத்துங்க சார். என்ன மிரட்டுறீங்களா? என்ன மிஞ்சி போன சம்பளத்தை புடிச்சு வைப்பீங்க, அவ்வளவுதானே? சார் நான் ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன். ஆர்டர்ல சைன் பண்ணது எல்லாமே நீங்க தான். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படியா? அதை நீங்க கோர்ட்ல பேசிக்கங்க. இப்ப நீங்க போலாம். இந்த பிளாக்மெயிலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் சார். முடிஞ்சதை பாத்துக்கங்க. ஒரு சின்சியரான போக்கரை செருப்படி கொடுத்து அமைச்சிருக்கீங்கல்ல, கோர்ட்ல சந்திப்போம் சார். குட் பை. யோ, நம்மள வேலையை விட்டு தூக்கணும்னா இன்னைக்கு வேலையை விட்டு தூக்குறாங்களாம். அந்த சந்தோஷமான காட்சியை பாக்குறதுக்காக தான் நீங்க வந்து நிக்கிறோம். ஆமா. யோ, வந்துட்டு இருக்கா மாதிரியாம. ஆமா. என்ன தம்பி, வேலை போயிருச்சாம? உனக்கு இப்பதான் தெரியும், எங்களுக்கு மதியமே தெரியும். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்பா. உன்னை நாக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்கதான் இங்க வந்து நிக்கிறோம். வேலை போனதுனால திக்கு திக்குன்னு இருக்குல்ல, இப்ப வலிக்குதா? வயிறு எரியுது இல்ல, இப்ப புரியுதா உனக்கு? அட நீ வேற ஏன்பா, இவனுக்கு ஏன் வலிக்க போகுது? நம்ம ஏழையும் கஷ்டம்லாம் இவனுக்கு புரியாதுப்பா. இவன் தான் கோட்டீஸ்வரம் வீட்டு மருமானாச்சு. எங்களை ஞாபகம் இருக்குதா? எங்க வயிற்று சொல்ல சும்மா விட்டுச்சா? உனக்கு வேலை போச்சுல, எங்க சாபந்தாயா இல்ல. 10 குடும்பத்தோட கண்ணீரியா ஒருத்த விஷ வேற குடிச்சிட்டான். நாங்கெல்லாம் பசியும் பட்டியுமா தெருவுல சுத்திட்டு இருக்கீங்க. எங்க பொண்டாட்டி புள்ளெல்லாம் நடுத்தருல நிக்குது. வீட்டு வாடகை தர முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, சோத்துக்கே வழி இல்லையா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேயா. குடும்பமே விளங்காம போயிருயா, நாசமா போயிருவ நீ. இப்ப எதுக்கே முதல்ல கண்ணீர் வடிக்கிற? நீ பண்ண பாவத்துக்கு நீயே ஒரு நாள் நடு ரோட்ல குடும்பத்தோட நிப்ப. ஆமாயா, எங்களை அள வச்சதுக்கு ஆண்டவ இப்பதான் உனக்கு ஆரம்ப கூலி கொடுத்துருக்கான். போக போக தான் உனக்கு 7.5 பிடிக்க போகுது. இனிமே உனக்கு வேலையே கிடைக்காது. நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கவே மாட்டடா. ஏண்டா அறிவு கட்டவன, போடா போய் வீட்டுல தண்ட சோறு தின்னு போ. அப்பதான் உனக்கு எல்லாம் அறிவு வரும். எங்க வயித்துல அடிச்சல நீ, அதான் முதலாளி உன் வயித்துல அடிச்சான். நீ நல்லா இருக்க மாட்டடா. இது மட்டும் இல்லடா, நீ எங்க போனாலும் விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட. நல்லா ஞாபகம் வச்சுக்க. பிச்சை எடுத்து அலைய போறப்பர் நாசமா போய்டுவ. போடா. இன்னைக்கு கார்ல போற, நாளைக்கு எங்க வயித்துல அடிச்ச நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. இருக்க மாட்டடா. வா ஸ்னேகா, உன்னைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். யார தேடுறீங்க? இல்ல வந்து பிரியா வரல, அது சம்பந்தமா தான் பேச வந்திருக்கேன். உள்ள வா. வாமா, உட்காரு. சொல்லு ஸ்னேகா. ஆண்டி, அன்னைக்கு நீங்க அழுததை பார்த்துட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. இன்னுமா அன்னைக்கு நடந்தது என் கண்ணிலேயே இருக்கு. அதனால இது சம்பந்தமா நான் பிரியா கிட்ட போய் பேசினேன். ஆண்டி, அவ கொஞ்சம் பயப்படுறா.
ஏற்கனவே பிரதீபால பாதிக்கப்பட்டிருக்கா. அவ இன்னும் அந்த பயத்துல தான் இருக்கா. அப்ப இங்க வரமாட்டாளா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல ஆண்டி. வருவா, கண்டிப்பா வருவா. நான் கூட்டிட்டு வரேன். ஸ்னேகா, நீ ஏதோ தயங்குற மாதிரி இருக்க. ரிஸ்க்னா இதெல்லாம் எடுக்காதமா, வேணாம். சச்சா, அத பத்தி பேசணும்னு தான் அங்கிள் வந்தேன். இந்த விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்டரை பார்த்து பேசணும். ஏன் எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க பொய் சொல்றோம்னு நினைக்கிறியா? சச்சா, என்ன ஆண்டி நீங்க? அப்படிலாம் இல்ல. நீங்க ஏன் பொய் சொல்ல போறீங்க? அவங்க எப்படி என்ன ஏதுன்னு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா அவளுக்கு மறுபடியும் பிரதீப்னால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வீட்ல சொல்லாம தான் நான் அவளை இங்க கூட்டிட்டு வர போறேன். ஆக்சுவலி ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து தான் நான் இந்த வேலையை பண்ணணும். அங்கிள் இருக்காருங்கிற ஒரே தைரியத்துல தான் நான் இதை பண்றேன். வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, நான் தொலைஞ்சேன். அதுவும் கரெக்ட் தான்மா. ஏங்க, நாம சொன்னா அவங்க ஒத்துக்கவா போறாங்க? ஸ்னேகா, எந்த பழி வந்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம். இதனால எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் வேலைக்காது ஆண்டி. என் பேர் தான் அடிபடும், அது கூட பரவாயில்ல. ஆனா பிரியாவுக்கு முதல்ல ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் வேணும். அது விஷயமா நான் அந்த டாக்டர் கிட்ட பேசணும். ஏன்னா பிரியாவை பார்த்த உடனே பிரதீப் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஒருவேளை வயலண்டா ரியாக்ட் பண்ணான்னா அது பிரியாவுக்கே பாதிப்பாயிடும்ல. நீ சொல்றது உண்மைதாம்மா. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தானே. ஏற்கனவே உங்க வீட்டுல எல்லாரோட மனக்கசப்பையும் வெறுப்பையும் தாங்கிட்டு இருக்க. ராகவன் சாரும் உன் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஏங்க இப்படி பயமுறுத்துறீங்க? ஸ்னேகா, நீ அவர் பேச்ச கேட்காதம்மா. உனக்கு நான் இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்புமா. ஆண்டி, நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் பிரியாவை இங்க கூட்டிட்டு வரணும்னு. அந்த வார்த்தையை நான் மாறப்போறது இல்ல. இப்போ நான் கேக்குறதெல்லாம் ஒரு தடவை அந்த டாக்டரை பார்க்கணுங்கிறதுதான். சரிம்மா, டாக்டர் கண்டிப்பா பார்க்கலாம். ஆண்டி, நான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லலைன்னா கூட என் புருஷன் கிட்ட இதை மறைக்க மாட்டேன். கண்டிப்பா டிகே கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இந்த காரியத்துல இறங்குவேன். கண்டிப்பா துவாரகேஷ் புரிஞ்சுப்பாமா. கண்டிப்பா சம்மதிப்பான். டாக்டர் எப்ப பார்க்கலான்னு கேட்டு சொல்லுங்க. ம், நம்ம போலாம். சரிம்மா. நான் வரேன். வரேன் அங்கிள். வாமா. ஸ்னேகா, 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 ஸ்னேகா. இங்கதான் இருக்கேன். எதுக்கு கத்துற? எங்க போயிட்டே நீ? எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? அது நாங்க 2 பேரும் துணிக்காய போட்டுட்டு இருந்தோம். சரி, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன விசேஷம்? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஏய், ஏய் சூப்பர், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். சூப்பர்ண்ணா. எங்க வேலை? லைஃப் சயின்ஸ் பயோடெக்னு ஒரு கம்பெனி, கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. அது ஒரு மெடிக்கல் கம்பெனிமா. அங்க அட்மின் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 70,000 ரூபாய். ஐயோ, சூப்பர்ண்ணா. சரி, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க. இந்தா. உங்க 2 பேருக்கு மட்டும் தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி சொல்ற? என்ன, இந்த வீட்ல உங்க 2 பேருக்கு தான் எம்எல்ஏ அக்கறை இருக்கு. அதை உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். டேய், நான் உன் அம்மாடா. ஓ, அப்படியா? உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. என்னடா கிண்டலா? என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தானே நீ முதல்ல சொல்வ. எனக்கு எங்கடா ஸ்வீட்? சரி, எடுத்துங்கம்மா. ஆமா, நீ சம்பளம் எவ்வளவு சொன்ன? 50,000 ரூபாய். ஏய், நீ 70,000 தானே சொன்ன. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? இத பாருடா, இன்னைக்கு காலையில நீ என் முகத்துல தான் முழிச்ச. அதனால தான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா அத்தை, நீங்க எப்பவுமே ராசியானவங்க தான். அதுல இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. புரிஞ்சுக்கிட்டா சரி. மாமா, இந்தாங்க மாமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மாமா, டிகேக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஏன் மேல தானே கோவம்? இவர் உங்க பையன். 70,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நீங்களும் உங்களோட ஆசீர்வாதமும் தான். ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, விடு. அவர் இஷ்டப்படியே இருக்கட்டும். நம்ம கட்டாயப்படுத்த வேண்டாம்.
இந்தாங்கக்கா, துவாக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏய், ரொம்ப ஆடாத. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் நானும் பாக்குறேன். மாமா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னாச்சு? எனக்கு வேலை போனது தெரிஞ்சோடனே வீட்டில் எல்லாரும் ஸ்வீட்டு கொடுத்து சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? துவாக்கு வேலை கிடைச்சிருக்கு ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில. 70,000 ரூபாய் சம்பளம். அதுக்காக தான் அவரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாரு. கல்றி, என்னங்க ஆச்சு? ஏங்க எப்படி வேலை போச்சு? வேலை போயிருச்சு, அவ்வளவுதான். வீட்டுல வேலைக்கு போகாம இருந்தவங்க வயத்தறிச்செல்லாம் சேர்ந்து என் வேலையை காலி பண்ணிருச்சு. அதுவும் சாதாரணமா காலி பண்ணல, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்ன பின்னமா அந்த ஆள் கிட்ட பேச்சு வாங்கி மொத்தமா என்ன குப்பையில தூக்கி போட்டான். என் படிப்புக்கு என்னோட எதுக்குமே மரியாதை எல்லாம் போச்சு. அசிங்கப்பட்டுட்டேன். துவா, சும்மா இருக்கியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, இனிமே எல்லாரோட வயிற்றுச்சல் வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். 10 குடும்பத்தை நடுத்தல் நிறுத்தினால அந்த சபதம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை புரிஞ்சுக்க சொல்லு. ஏய், மறுபடியும் அந்த பேச்செல்லாம் ஆரம்பிக்காத. ஏன் ஆரம்பிக்க கூடாது? முதலாளி நம்பினல்ல, உன்னால லாபம்னு தலையில தூக்கி சாடினாரு. இப்ப நஷ்டம்னு கீழே போட்டு மிதிச்சிட்டாரு. உனக்காக ஒரு நாதி இருந்துச்சு ஆபீஸ்ல. நீ அந்த ஆபீஸ் விட்டு வெளியே அந்த அடுத்த செகண்டே ஒரு ரூமை வேற யாருக்க கொடுத்துருப்பாங்க. உன்னை இந்நேரம் எல்லாரும் மறந்துருப்பாங்க. அவ்வளவுதான் உன் லட்சணம். வாய் மூடுறியா? இந்த பிச்சைக்கார வேலை செய்யறதுக்கு என் புருஷன் ஒண்ணு பிறக்கல. ஏற்கனவே ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு ஓனரா இருந்தவர். ஏதோ இந்த குடும்பத்துக்காக உழைக்கணும்னு இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நான் நினைச்சேன்னா இந்த உமா மனசு வச்சானா half an hourல இவர் ஐடி கம்பெனியோட ஓனரா இருக்க முடியும். ஒரே ஒரு போன் கால் போதும், அவரோட தலையெழுத்தி நான் மாத்திடுவேன். பாக்குறியா? பாக்குறியா? சும்மா 70,000 சம்பளம் 70,000 சம்பளம்னு புருஷனும் பொண்டாட்டி போஸ்டர் அடிச்சு ஒட்டாதீங்க. 70,000 சம்பளம் வாங்குற 50 பேருக்கு செக்ல சைன் போட்டு கொடுக்கற தகுதி என் புருஷனுக்கு இருக்கு. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு அவங்க கையில ஒண்ணும் இல்லையா, வாயாலே வானத்தை பாருங்க. ஏய், வேலை கிடைச்சிருக்குன்ற திமிர்ல ஓவர் ஆடாத. வேலை இருந்தப்பவும் வேலை இல்லாதப்பவும் இதே திமிரோட தான் இருந்தோம், இதே கெத்தோட தான் இருந்தோம். உன் கையில முதல்ல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு, அதை தொட. அந்த பாவம் தான் பழி வாங்கிருக்கு. டிகே, அப்படி பேசாத, தப்பு. நம்ம ஒண்ணு இல்லாதப்போ அவங்க அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்காக இப்ப நீ அதே தப்பு திரும்ப ஆரம்பிப்பியா? ஏய், நிறுத்து. யாரு ஒண்ணு இல்லாதவங்க? நீங்க தான். உங்ககிட்ட என்ன இருக்கு? உன்னா அப்பா சொத்து அப்பா சொத்துன்னு ஆரம்பிச்சிடுறீங்க. உங்க அப்பா சொத்து மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. வேற உங்க கையில சுயமா சம்பாதிச்ச ஒரு பைசா இருக்கா? ஆமா, கூந்தல் இருக்கு, அள்ளி முடியறேன். எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்காரு, கோடீஸ்வரரு. அதனால்தான் நான் சொல்றேன், உனக்கு கொலகார அப்பந்தான் இருக்காரு, அவருக்கு சொத்தும் இல்ல. நீ என் மேல பொறாமப்படுறது கரெக்ட் தானே? தேவையில்லாம பேசாதீங்க. ஏய் ராஜீவ், ஏடா தலையை குனிஞ்சு நிக்கிற? உனக்கு என்னடா குறைச்சல்? நல்ல மனைவி, நல்ல குழந்தை, காலம் பூரா அவனை வச்சு காப்பாத்த அப்பா நான் இருக்கேன். 70,000 ரூபாய் சம்பளம் வந்து என்னடா பிரயோஜனம்? அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்காத பாவிடா அவன். நீ வாடா, கவலைப்படாத. உமா, இத பாரு, உனக்கு என்ன குறைச்சல்? உன் மாமியாரோட முழு அனுகிரகமும் ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு இருக்கு. அது வேற யாருக்கும் இங்க கிடையாது. நீ வாமா என் கூட, வா வா. அவரும் திருந்த மாட்டாரு, இவங்களும் திருந்த மாட்டாங்க. நீ வா. நான் வரல. அத்தை இப்படி பேசிட்டு போனதுல கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா மாமா, அவர் பெத்த பையன் தானே. நல்ல சம்பளம் கிடைச்சு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா மனசார அவரால் ஆசீர்வாதம் பண்ண முடியாதா? நெஞ்சு நிறைய எப்படி நெருப்பள்ளி கூட்டிட்டு போறாருன்னு பாரு. நம்ம அந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டோம். நீயும் திருந்த மாட்ட. அண்ணி, அழாதீங்க அண்ணி. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. நிச்சயமா உமா நீ அவங்க மூஞ்சில காரை துப்பி அவங்க முதுகுல குத்தாம விட மாட்டாங்க. அன்னைக்குதான் இவங்க எல்லாம் திருந்த போறாங்க. இவங்களுக்காக நீங்க அழறதெல்லாம் வேஸ்ட் அண்ணி. நீங்க அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. வாமா, இன்னும் இந்த நேரத்துக்கு குஷி ஸ்கூல்ல கூட்டு வரலையா? என்ன உமா டல்லா இருக்க?
சொல்லுவோமா? என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சுப்பா. அப்படியா? ஆமாப்பா, அவரை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அப்படியே உடைஞ்சு போய் நிக்கிறாருப்பா. சரி விடுமா, இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? டென்ஷன் ஆகாம என்னப்பா பண்ண சொல்றீங்க? என்னோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ராகவன் குடும்பம்னா, இன்னொரு பக்கம் நீங்க. எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கீங்க. என்னம்மா, நான் என்ன பண்ணேன்? உங்களை பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு தானே கேட்டேன். நீங்க இதுதான் சாக்குன்னு என் புருஷனை ரோட்ல நிப்பாட்டி வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்கீங்க. அவரை உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கீங்க. இல்ல உமா, உதவி பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப திமிரா பேசினா, அதனாலதான் அப்படி பண்ணேன். அதுக்கு வேலை என்ன தெரியுமா? வீட்டுக்கு வந்து என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சாரு. என்னது அடிச்சானா? ராஸ்கல். பின்ன கொஞ்சம் வரா. உங்க அப்பா கிட்ட போய் ஏண்டி லோன் கேட்ட, எனக்கு அவமானமா போச்சுன்னு அடி அடின்னு அடிக்கிறாருப்பா. 2 அடி உடம்புல விழுந்துச்சு. ஆனா அவருக்கு வேலையே போய் வீட்டுல அது பெரிய அவமானமாயி இந்த அடி எனக்கு நெஞ்சில விழுந்திருக்குப்பா. சரி விடுமா, வேலை போனதுக்கு போய் அவனுக்கு அந்த அடி தேவை. அவனுக்கு அந்த அவமானம் நடக்கணும், இல்லைன்னா அவன் அடங்க மாட்டான். ஒண்ணும் இல்லாம நின்னதான் உன்னோட அருமை என்னன்றது தெரியும். நாம அவனை எவ்வளவு பெரிய பதவியில் உட்காரிச்சிருந்தோம். யாரா ஒத்தரா கேள்வி கேட்க முடிஞ்சுதா? ஆனா இப்போ ஆளாளு கேள்வி கேட்கறாங்க. இது அவனுக்கு தேவை. தயவு செஞ்சு அவனுக்கு இறக்கம் காட்டாத, புரியுதா? பா, நான் அவருக்கு வேலை போனதுக்காக ஃபீல் பண்ணலப்பா. ஆனா இதே நேரம் அந்த துவாரகேஷ் வேலை கிடைச்சிட்டு உள்ள வரான். என்ன வேலை? ஏதோ மெடிக்கல் கம்பெனில வேலையாம். 70,000 சம்பளமா. இந்த விஷயத்த சொல்லி சொல்லி வீட்டுக்குள்ள ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. இந்த பிரியாவும் ஸ்னேகாவும் என்ன வெறுப்பேத்துற மாதிரி சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. அந்த மாமியார் துரோகி 70,000 சம்பளம் சொன்னதும் துவாரகேஷ்னு ஓடி போய் கொஞ்சரா. வீட்டுல அவங்க சந்தோஷமா இருக்காங்கப்பா. நான் கேவலப்பட்டு நிக்கிறேன். குத்தல், கிண்டல், கேலி பேச்சு. அந்த ஸ்னேகா என்ன ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, நான் செத்துட்டேன்ப்பா. போயிடுச்சுப்பா. இந்த உமா உசுறு போயிடுச்சு. உமா, இது இல்லாம போய் அழுவாங்க. பெத்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால எதுவும் செய்ய முடியாதா? அந்த ஸ்னேகா எப்படி பேசுறா தெரியுமா? நாங்க ஒண்ணு இல்லாதவங்களாம், வக்கத்தவங்களாம். என் புருஷன் வேலை போயிடுச்சுன்னு வேதனையோட சொல்றாரு. அதுக்கு அந்த ராஸ்கல் துவாரகேஷ் சிரிக்கிறான்ப்பா. 10 குடும்பத்தோட சாபங்கிறான்ப்பா. இந்த பாருமா, எல்லா டைமும் நம்மளே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு 2 வாட்டி எதிரி ஜெயிக்க விடணும். அப்பதான் ஆட்டத்துல சுவாரஸ்யம் இருக்கும். முடியாது. இந்த உமா எப்பவும் தோக்க கூடாது, ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். துவாரகேஷ் வீட்டுல வேலை இல்லாம இருந்தப்போ தொண்ட சோறு, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படி இப்படின்னு ஏன் ஆசை தீர நான் திட்டிருக்கேன். அதே வார்த்தையை என்ன ஸ்னேகா பேசிட்டானா, அப்போ என் நிலைமை அந்த வீடு என் கை விட்டு போயிடுப்பா. அந்த ஸ்னேகா தலை தூக்கிடுவாப்பா. நான் என்னப்பா பண்ணட்டும்? அம்மா, just please keep quiet. என் தலை ரொம்ப வலிக்குது. நீ எல்லாம் ஒரு அப்பனா? அம்மா, பெத்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா, உனக்கு நெஞ்சு வலிக்க வேண்டாம், தலை வலிக்குதுன்னு சொல்ற? I hate you. உமா, ப்ளீஸ். இனிமே உங்களை பார்க்க நான் வரவே மாட்டேன். உங்க பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. உமா, ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. I didn't mean it. சீ, விடு, தேவையே இல்ல. Please stop it. இனிமேல இருந்து நான் அனாதை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உமா, ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதையும் கேட்கவும் வேண்டாம். உமா, உமா, ப்ளீஸ். எனக்கு அம்மா வேணும். ஐயோ, உங்க அம்மா ஏதோ வேலையா வெளியில போயிருக்கா, தாத்தாவும் வெளியில போயிட்டாரு. இன்னைக்கு பாட்டி தான் உன்னை ஆட்டோல ஸ்கூல்ல கொண்டு போய் விட போறேன். அப்பா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உள்ள படுத்திருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. நீ என் செல்லம் தானே. பாட்டி கூட சீக்கிரமா கிளம்புமா, வா. அம்மா, அம்மா, எனக்கு ஒரு 50 ரூபா பணம் கொஞ்சம் கொடுமா. எதுக்குடி? ஆமா, எங்க நீ கிளம்புற? அம்மா, நான் புதுசா கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன், சீக்கிரமா கொடுமா. முதல் நாள் கிளாஸ், இப்பவே லேட் ஆயிடுச்சுமா. ஏய், இது உங்க அப்பாக்கு தெரியுமா?
மா நான் போயிட்டு வந்து சொல்லிக்கிறேம்மா. கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு தானே. சரி பணத்தை கொடுமா, டைம் ஆகுது. இந்தா போடி. இத பாரு, கம்ப்யூட்டர் கிளாஸ் போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும், புரியுதா? ம் சரி. பிரியா ரெடியா? ரெடி அண்ணி. ஏய் என்னடி உன்னோட திடீர்னு கிளம்புறா? அண்ணி கூட தான் நான் கிளாஸ்க்கே போறேன். ஏய் இரு, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ கூட எதுக்குடி போற? அத்தை, நான் பிரியா கூட போகல. பிரியா கம்ப்யூட்டர் கிளாஸ் போறா. டிகே வேலையில ஜாயின் பண்ணி இன்னில இருந்து போறாரு. எல்லாமே நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போறேன்.